ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்பிஐ பற்றி ஜெனுவனான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுமா? என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்யூச்சரில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். எஸ்பிஐயில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சாலும் சரி, என்னோடய நம்பர் நான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அதை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான கைடன்ஸ் கண்டிப்பாக என்னால் கொடுக்க முடியும். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எஸ்பிஐக்குள்ளார இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே தெரியும். எஸ்பிஐ நோட்டீஸ் போர்டுக்குள்ளார சார் ஆடியோ கொடுத்துருக்காங்க. அந்த ஆடியோவை எல்லாருமே கேளுங்க. கண்டிப்பாக இன்னைக்குள்ளார கொஞ்சம் கேட்டு முடிச்சிருங்க. ஓகேவா? அப்போ தான் உங்களுக்கு கீழே 2 பேர் ஜாயின் பண்ணியிருந்தாலும் சரி, அவங்களுக்கு நீங்கள் கைட் பண்ண முடியும். ஓகே, இதில் என்ன இப்போ சார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நோட்டீஸ் போர்டை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 29 வரையும், ஓகேவா, 29 வரையும் இங்கே பாருங்கள். இப்போ 29 மே 2026 12 மணி வரையும், நைட்டு 12 மணி வரையும் நமக்கு ஒர்க்கு ஸ்டாப் பண்ணி வச்சுருக்குறாங்க. அதனால நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம். அது ஏன் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா, இப்போ பேக் அண்ட் ஒர்க் போயிட்டுருக்குது. அப்புறமேலு ஏதாச்சும் சிஸ்டத்தில் ஏதாச்சும் இஷ்யூ இருந்துச்சுன்னா அதை கிளியர் பண்ணுறது, அந்த டேட்டாலாம் நம்ம கிளியர் பண்ணிவிட்டு புதிய டேட்டாவுக்கு நம்ம இம்மட்டு ஒர்க் பண்ண போகிறோம்ல, அதுக்கெலாம் அந்த டேட்டாவுக்கெலாம் புது டேட்டா கொண்டு வரதுக்காக அந்த இது பேக் அண்ட் ஒர்க் போயிட்டுருக்கு. அதனால 3 நாள் லீவ் விட்டுருக்காங்க. இதுதான். ஓகேவா? அதுக்குன்னு எஸ்பிஓ க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. இப்போ 29 மே வரையும் தான் அவங்க ஒரு பிரேக் விட்டுருக்காங்க. அதை நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்றைக்கி இந்த டாபிக் பார்க்கலாம். எஸ்பிஐ அண்ட் பை மோடு இப்போ எலெக்ட் மெம்பர்ஷிப்பாக இருக்கிறாங்கள, இப்போ நிறைய பேர் ஓல்டு மெம்பர்ஸும் சரி, அப்புறம் சேல்ஸ் டீமை செலக்ட் பண்ணிவிட்டு அவங்க பர்ச்சேஸ் பண்ணாமல் இருப்பாங்க. அவங்களும் சரி, ப்ரமோஷன் டீம்லேருந்து சேல்ஸ் டீமாக போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் சரி, உங்களுக்கு பெரிய ஒரு ஜாக்பாட் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் என்ன ஜாக்பாட் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். நான் பொறுமையாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ எஸ்பிஓவில் சேல்ஸ் டீமாக செலக்ட் பண்ணிவிட்டு பை பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஜூன் 6 வரையும் டைம் கொடுத்துருந்தாங்க. அந்த 6 வரையும் உள்ள டைமை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பை மோடில் நீங்கள் எலெக்ட் மெம்பர்ஷிப் அந்த ஆஃபரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் சேல்ஸ் டீமாக நீங்கள் கன்வெர்ட் ஆயிடுவீங்க. இல்லை சிஸ்டர், நான் ப்ரொமோஷன் டீமில் இருக்கிறேன், என்னையால் கண்டிப்பாக சேல்ஸ் டீமுக்கு போக முடியுமா, நான் பை பண்ணிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக போக முடியும். இப்போ சேல்ஸ் டீமுக்கு உள்ள ஒர்க்கு தான் நிறையா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் நீங்கள் இப்போ ப்ரொமோஷன் டீமில் இருக்கிறீங்க அப்படின்னா சேல்ஸ் டீமாக கன்வெர்ட் ஆகிக்கிங்க. இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். ஜூன் 6ஆம் தேதிக்குள்ளார நீங்கள் பை பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போ 6500க்கு நீங்கள் எலெக்ட் மெம்பர்ஷிப் பை பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு 20% ரிடக்ஷன் போக அந்த நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் பே பண்ணி உள்ளே வந்தீங்களோ அந்த அமௌண்ட்டை அப்படியே ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. ஓகேவா? அதாவது மணி பேக் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நீங்கள் கொடுத்த காசை கொஞ்சம் பிடிச்சிக்கிட்டு அடுத்தது அப்படியே கொடுக்கறதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுதான் நான் இப்போ விரிவாகவே சொல்லிட்டேன் உங்களுக்கு. அது மாதிரி தான் நீங்கள் இப்போ இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிங்க. ஜூன் 6ஆம் தேதிக்குள்ளார நீங்கள் எலெக்ட் மெம்பர்ஷிப்பில் ஆஃபரில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா, இந்த 20% இப்போ 6500 கட்டி வரீங்க அப்படின்னா 20% ரிடக்ஷன் போக உங்களுக்கான அமௌண்ட்டு 16 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளார உங்களுக்கு கிடச்சிரும். அப்புறமேலு இந்த பை மோட்டில் எலெக்ட் மெம்பர்ஷிப் அந்த 4000 அந்த இது பொருள் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்கள்ல, அதை தவிர்த்து எல்லா பெனிஃபிட்டுமே உங்களுக்கு கிடைக்கும். அதனால் இதெல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, சேல்ஸ் டீம்லேருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான பெனிஃபிட் நிறையாவே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை நீங்கள் மறந்துடாதீங்க. 2வது விஷயம் என்ன அப்படின்னா, ப்ரொமோஷன் டீம்லேருந்து நான் சேல்ஸ் டீம் போகிறது மாதிரி நீங்கள் ஏதாச்சும் இருந்தீங்கன்னா கூட இந்த விஷயத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. ஏன்னா ஜூன் 6 வரையும் தான் இந்த ஆஃபரு. இது மிகப்பெரிய ஜாக்பாட் அப்படி தான் நான் சொல்லுவேன். நான் ஏன்னா இப்போ ஒரு இடத்துல நீங்கள் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா, ஆன்லைன்லேயும் நீங்கள் பணத்தை கட்டி வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா, அந்த அமௌண்ட்டை தயவுசெய்து யாருமே கொடுக்க மாட்டானுங்க. திருப்பி கேட்டாலுமே நீங்கள் ஒன்று அவன்
ஒர்க்கு கொடுக்கறது ரொம்ப அபூர்வம். அப்படி நம்ம கட்டின அமௌண்ட்டை திருப்பி கேட்குறோம் அப்படின்னு ரீஃபண்ட் கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து இன்னும் அபூர்வமாக தான் இருக்குது. அதனால் இதை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து எப்படி பை பண்ணணும் என்ன அப்படிங்கிறத நான் வந்து தனியாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து 2025 வந்து ஃப்ரீ ஜாயினிங்காக வந்து நிறைய பேர் வந்திருப்பீங்க. அவங்களும் வந்து நீங்கள் வந்து ஃப்ரீ ஜாயினிங்காக வந்தவங்களும் இதில் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். இனிமேட்டு உங்களுக்கான ஐடி வந்து ஓப்பன் ஆயிரும், நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால 2025 வந்து யாருக்கிலையாவது நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கண்டென்ட் ரிவ்யூ ஒர்க்கு சம்மந்தமாக சொல்லியிருக்கிறாங்க. அப்புறமேல் கண்டென்ட் ஷேரிங் ஒர்க்கு சம்மந்தமாக சொல்லியிருக்காங்க. இப்போ கண்டென்ட் ரிவ்யூ சம்மந்தமாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து ஏதாச்சும் பிளாட்ஃபார்மில் நம்ம வந்து கண்டென்ட் ரிவ்யூ பார்த்துட்டு இருப்போம். கொஸ்டின் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி கொஸ்டின் கொடுத்து ஆன்சரும் கொடுத்து ஆன்சரை வந்து ஃபில் பண்ண சொல்லியிருப்பாங்க. அது உங்களுக்கே தெரியும். ஓகேவா? இப்போ வந்து கண்டென்ட் ரிவ்யூவில் வந்து நீங்கள் இப்போ வந்து எந்த பிளாட்ஃபார்மில் வந்து நீங்கள் ரெகுலராக பை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் அவங்க ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அதில் வந்து அமேசானா, ஃப்ளிப்கார்ட்டா இல்லை வேறு ஏதாச்சும் நீங்கள் வந்து பை பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் எந்த பிளாட்ஃபார்மில் பை பண்ணீங்க அப்படிங்கிறத வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். தப்பாலாம் மென்ஷன் பண்ண வேணாம். நீங்கள் வந்து நான் ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணலப்பா, எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னாலும் எனக்கு தெரியாது அப்படின்னு ஜென்யூனான ரிவ்யூ தான் அவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க. அப்புறமேலே என்ன ப்ராடக்டை வந்து சர்ச் பண்ணிங்க அப்படிங்கிறத வந்து அதையும் ஜென்யூனாக போடுங்க. ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி நான் இந்த ப்ராடக்ட் பார்த்தேன் அப்படின்னா, ஆமாம் இந்த ப்ராடக்ட் பார்த்தேன் அப்படின்னு சொல்லுங்கள். இல்லை ப்ராடக்டே நான் வந்து சர்ச் பண்ணல, நான் ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ண தெரியாது அப்படின்னா எதையுமே வந்து ஜென்யூனாக அங்கே தமிழ்லேயோ இங்கிலீஷ்லேயோ இங்கிலீஷ்லேயோ எப்படி வேணாலும் நீங்கள் வந்து டைப் பண்ணலாம். அதனால் நீங்கள் வந்து உங்கள் ஜென்யூனாக ரிவ்யூ மட்டும் கொடுங்க. இது வந்து அவங்களுக்கு வந்து டேட்டா கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறதுக்காக ரொம்ப யூஸ் ஆகும். ஓகேவா? அப்புறமேலே கண்டென்ட் ஷேரிங்கில் சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க சார். அதை வந்து போய் நீங்கள் ஆடியோவும் கேட்டுக்குங்க, இதையும் கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்குங்க. ஓகேவா? இப்போ அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ வந்து நம்ம ஒரு பொருளை நம்ம சர்ச் பண்ணுறோம், அந்த பொருளோட நேமை மட்டும் அங்கே மென்ஷன் பண்ணிவிட்டு உங்களோட ஓன் ரிவ்யூ, அதாவது இப்போ வந்து நானே இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னு பார்த்தீங்களா, இப்போ சக்தி சாம்பார் பொடி நம்ம வந்து சர்ச் பண்ணியிருப்போம். அது சக்தி சாம்பார் பொடி அப்படின்னு போட்டு அதை மட்டும் நம்ம வந்து பண்ணிவிட்டு டைட்டில் மட்டும் பண்ணிவிட்டு, ரெண்டாவது வந்து அந்த ப்ராடக்ட் பற்றி உங்களோட ஓன் ரிவ்யூ. ஓகேவா? அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் வந்து தமிழ்லேயோ இங்கிலீஷ்லேயோ இங்கிலீஷில் எப்படி வேணாலும் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு டவுன்லோடு பைமோடோட அந்த இதை டவுன்லோடு இது ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்கள்ல, அதை வந்து ஆப்பிள் ஸ்டோர், ப்ளே ஸ்டோர் அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து எல்லாமே டைப் பண்ணுறது மாதிரி பார்த்துக்குங்க. டைப் பண்ணுறது மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களோட ஐடி வந்து சஸ்பெண்ட் ஆகாது, அதாவது அந்த பிளாக் ஆகாது. அந்த ஃபேஸ்புக்கோட ஐடி வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சார் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் அதையும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஓகேவா? ஓல்டு பேமெண்ட் பற்றி சொல்லியிருக்கிறாங்க, அதையும் போய் பார்த்துக்குங்க. இதுதான் எல்லாத்துக்குமே முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு போய் பார்ப்பீங்க. கண்டிப்பாக ஓல்டு பேமெண்ட் ரிலேட்டடாக சார் சொல்லியிருக்காங்க, அதையும் போய் பாருங்கள். ஜூலை 31 உங்களுக்கான அமௌண்ட் எல்லாமே வந்துடும் அப்படின்னு சார் சொல்லியிருக்கிறாங்க. ரெண்டாவது வந்து ஜூன் 1 வந்து நீங்கள் வந்து எல்லா அமௌண்ட்டுமே வரதுக்கு வந்து நாங்கள் வந்து சொல்கிறோம், என்ன டேட் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு சார் சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சாரை எப்படி பை பண்ணணும், எலைட் மெம்பர்ஷிப் அந்த இது வந்து எப்படி பை பண்ணணும் அப்படின்னு சார் இந்த ஆடியோவில் சொல்லியிருக்கிறாங்க. அதையும் போய் கவனமாக கேட்டுக்குங்க. ஓகேவா? இப்போ வாங்க அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். வந்து பை மோடில் வந்து எலக்ட் மெம்பர்ஷிப் அது மாதிரி பை பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இது மாதிரி இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கோங்க. சாரும் சொல்லியிருக்காங்க, அதை போய் கொஞ்சம் கேட்டுட்டு இந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகேவா? இப்போ வந்து நீங்கள் வந்து பை மோடு அந்த ஓல்டு மெம்பராக இருந்தீங்க அப்படின்னா எப்படி உங்களோட டவுன்லைன் உங்களோட அப்ளைனோட ரெஃபரல் லிங்க் வச்சு நீங்கள் பைமோட ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. அதில் வந்து நீங்கள் வந்து அக்கௌண்ட் அப்படிங்கிற இடத்த நீங்கள் டச் பண்ணுங்கள்.
அக்கௌண்ட் நம்பரை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதாவது உங்களோட ஃபோன் நம்பரை போட்டு ஓடிபி போட்டு போட்டிங்க அப்படின்னா இதுக்குள்ளார இது மாதிரி வந்துடும். ஓகேவா? நான் வந்து எல்லாமே பண்ணி வச்சுருக்கிறேன், அதனால் எனக்கு இப்படி வந்துருச்சு. ஓகேவா? இப்போ வந்து ப்ரொஃபைலை வந்து நீங்கள் வந்து எல்லாமே கிளியராக வந்து எல்லாமே உங்களோட நேமு, அப்புறமேலு இமெயில் அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பரு, அப்புறமேலு உங்கள் வீட்டு அட்ரஸ் எல்லாமே போட்டு ப்ரொஃபைலை வந்து எல்லாமே ஃபில் பண்ணிடுங்க. ஓகேவா? இது ரொம்ப முக்கியம். ப்ரொஃபைலை வந்து கண்டிப்பாக ஃபில் பண்ணிடணும், இது ரொம்ப முக்கியம். அப்புறமேலு நீங்கள் வந்து இந்த பைமோட் ஐடி இருக்குல்ல, இதை வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ஒரு நோட்லேயே இல்லை ஏதாச்சும் உங்களை வந்து கண்டிப்பாக நோட்டில் எழுதி வச்சுக்குங்க. ஓகேவா? நான் வந்து என்னை கீழே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அதுதான் சொல்லுவேன், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நோட்டில் கொஞ்சம் எழுதி வச்சுக்குங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அதை தான் உங்களுக்கும் சொல்கிறேன். இது பிஎம் இருக்குல்ல, இந்த ஐடியை வந்து கரெக்டாக வந்து நோட்டில் எழுதி வச்சுக்குங்க. உங்கள் நேமை எழுதி வச்சுக்குங்க, உங்கள் ஃபோன் நம்பரை எழுதி வச்சுக்குங்க. இந்த 3 எழுதி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து நீங்கள் வந்து அப்கிரேட் ஆகணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் சிம்பிள் இருக்குல்ல, இதை டச் பண்ணுங்கள். நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா எப்படி வரும், நீங்கள் வாட்ஸ்அப்புக்குள்ளார போங்க. ஓகேவா? வாட்ஸ்அப்புக்குள்ளார போனீங்க அப்படின்னா இப்படி தான் வரும். ஓகேவா? இப்படி தான் வரும். பைமோடு கஸ்டமர் கேர் அப்படின்னு வருது பார்த்தீங்களா, இது மாதிரி தான் வரும். இங்கே பாருங்கள், இப்படி தான் வரும். இப்போ வந்து ஹலோ ஐ நீட் சப்போர்ட் அப்படின்ட்டு இருக்குல்ல, அதை வந்து கேன்சல் பண்ணிடுங்க. அதை கேன்சல் பண்ணிவிட்டு இதில் வந்து உங்களோட நேமு, அப்புறமேலு பிஎம்னு அந்த ஐடி இருக்குல்ல, அதை கொடுத்துட்டு அப்புறமேலு உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு இது மாதிரி அப்கிரேட் பண்ணணும், எனக்கு ஒரு கியூஆர் கோடு அனுப்புங்க அப்படின்னு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா, அதாவது தமிழ்லையும் பண்ணலாம், இங்கிலீஷில் பண்ணலாம், இங்கிலீஷில் பண்ண எது வேணாலும், உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் தெரியுமோ அதில் பண்ணுங்கள். அவங்க பண்ணோடனே ஒரு 5 இல்லாட்டி 6 ஹவர்ஸ் கழித்து உங்களுக்கு ஒரு கியூஆர் கோடு கொடுப்பாங்க. அந்த கியூஆர் கோடை வந்து உங்களுக்கு வந்து ஏதாச்சும் அம்மா அப்பா இன்னொரு ஃபோன் வச்சுருந்தாங்கன்னா அந்த கியூஆர் கோடை வந்து ஸ்கேன் பண்ணிக்கோங்க. அந்த கியூஆர் கோடை வந்து அதுக்கு சென்ட் பண்ணிவிட்டு, அந்த வாட்ஸ்அப் சென்ட் பண்ணிவிட்டு அந்த கியூஆர், அதாவது இன்னொரு மொபைலில் உள்ள கியூஆர் கோடை உங்கள் மொபைலில் வந்து நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா அப்படியே பைமோடுக்கு போகும். ஓகேவா? அதுலேருந்து நீங்கள் வந்து ஜிபேயோ கூகுள் பே ஃபோன்பேயோ எதில் வேணாலும் நீங்கள் வந்து அமௌண்ட்டை வந்து பே பண்ணிக்கலாம். பே பண்ணிக்கிட்டு அவங்க வந்து யூடிஆர் நம்பரா இல்லை எந்த நம்பரா அப்படின்னு கரெக்டாக பார்த்துக்கிட்டு நீங்கள் வந்து அதை வந்து ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? நீங்கள் ஒரு விஷயத்தை ஒரு மணி பே பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த வந்து என்ன அப்படிங்கிறதையும் எழுதி வச்சுக்கோங்க ஒரு நோட்டில். அப்போ தான் உங்களுக்கு வந்து டக்குன்னு நம்ம வந்து மறந்துடுவோம், அதை எடுத்து நம்ம வந்து சப்மிட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு எல்லாமே ப்ராப்பராக பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஐடி கொடுப்பாங்க. அந்த ஐடியை வந்து நீங்கள் வந்து ஒரு 24 மணி நேரம் கழித்து அந்த இடத்துல காப்பி பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ஐடி ஆக்டிவேட் ஆயிரும். ஓகேவா? இதெல்லாம் வந்து ப்ராப்பராக பண்ணிடுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பைமோடில் வந்து எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் இந்த கஸ்டமர் கேர் அந்த இதில் வந்து நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணி உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத வந்து கேட்டுக்கலாம். ரெண்டாவது என்ன விஷயம் அப்படின்னா, அது எல்லாமே வந்து நீங்கள் பை பண்ணிட்டீங்க, அமௌண்ட் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா 24 ஹவர்ஸ் கழிச்சு தான் உங்களோட ஆர்டர் ஐடியை சப்மிட் பண்ணணும். அதுக்குள்ளார சப்மிட் பண்ணிடாதீங்க. ஓகேவா? அதனால் எல்லாமே பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டு கரெக்டாக பே பண்ணுங்கள். கண்டிப்பாக எஸ்பிஓவில் தொடர்ந்து ரன் பண்ணுங்கள். உங்களுக்கான ஃப்யூச்சர் கண்டிப்பாக சூப்பராக இருக்குது. அதை நான் கேரண்டீடாக சொல்லுவேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் ஆப்ஷனை நான் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன், அப்புறமேல் நான் வந்து ஓப்பன் பண்ணி விட்றேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.